அடுத்தது வேல்யூஸ் அண்ட் ஐடென்டிட்டி. சரி, ஓகே, அவங்க தான் உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, உன்னோட உதவியெல்லாம் வாங்கிட்டு உனக்கு கொடுக்கறது ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆல்வேஸ் அவங்க எடுத்துகிட்டே இருக்காங்க, உனக்கு கொடுக்கவே இல்லை, உன்னுடைய பாத்திரம் எம்டியாகவே போயிடுச்சு, ஆனாலும் எதுக்குப்பா நீ தியாகியாக இருக்க, எதுக்கு அவங்களுக்கு போய் நீ உதவி பண்ணுற அப்படி நம்மளையே நம்ம திட்டிக்கிட்டோன்னா உன்னை இன்னொரு மனசாட்சி வந்து நிற்கும். அதுதான் என்னுடைய ஐடென்டிட்டி. எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க, அதுதான் என் கொள்கை. இன்னா செய்தாரை ஒருத்தல். கரெக்டு, நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஒரு விஷயத்த நமக்கு தெளிவாக சொல்லித்தர தவறிட்டாங்களோ அப்படின்ட்டு. இந்த விஷயங்கள் செய்து முடித்ததுக்கப்புறமா இன்னா செய்தாரே ஒருத்தலாக இருக்கட்டும், குளத்தில் விழுந்த அந்த தேலை வந்து முனிவர் காப்பாற்றும் போது அந்த தேல் கொட்டிகிட்டே இருந்தது, ஆனாலும் முனிவர் வந்து காப்பாற்றிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்கிற கதையாக இருக்கட்டும், இது எல்லாமே அவங்க முடிவு எடுத்தது. இதனால் எனக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது, இது முடிக்கும் பொழுது எனக்கு சந்தோஷம் தெரியாது, கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சு முடிவு எடுத்ததாக இருந்தால் தாராளமாக அந்த வேலையை நம்ம செய்யலாம்.